ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது நாள் கார்த்திகை தீபம் விளக்கேற்றுகிறோம். அதுதான் கார்த்திகை தீபம் இரண்டாவது நாள் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் வாங்க. நான் எதுவும் ஏற்றலை, எங்கள் மாமியார் தான் வெளியே எல்லா விளக்கம் ஏற்றி வச்சுருக்காங்க. பக்கத்தில் எங்கள் மாமியார் வீட்டில் போய் எப்படி விளக்கேற்றிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு போகிறேன். என் பொண்ணு அவங்க வீட்டில் சாமி கும்பிட்டதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் பூஜை அறை. இன்னைக்கு கார்த்திகை தீபம் இரண்டாவது நாள். நேற்று நீங்கள் வர மறந்துட்டீங்க, அதனால் இன்னைக்கு வந்திருக்கீங்க. வாங்க, நல்லபடியாக வீடியோ எடுங்க. இதுதான் எங்கள் சாமி ரூம். பூஜை அறை எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை போடுங்க, எல்லாத்துலேயும் போடுங்க. அவங்க வீட்டில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டில் வெளியே விளக்கெலாம் ஏற்றியாச்சு. நான் கடையிலேருந்து லேட்டாக வந்ததுனால அதுக்குள்ளே எங்கள் மாமியார் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. வந்து விளக்கெலாம் ஏற்றி சாமி மட்டும் கும்பிட்டோம். வெளியெல்லாம் அவங்களே விளக்கு ஏற்றிட்டாங்க, உள்ளே மட்டும் நான் ஏற்றினேன். எங்கள் வீட்டில் விளக்கு வெளியே ஏற்றியாச்சு, பிள்ளையாருக்கும் விளக்கு ஏற்றியாச்சு, பூஜை பண்ணியாச்சு. நம்ம வீட்டு மாடியில் விளக்கேற்றி பார்க்கறதுக்கோசரம் மேலே மாடிக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சஞ்சய் இல்லை, சஞ்சய் இருந்திருந்தானா சஞ்சய் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும். அருணியும் அப்புறமா தான் வந்தால் டியூஷன்லேருந்து, அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம வீட்டு மாடியில் லைட்டு விளக்கேறிட்டு ஒரு விளக்கு அணைஞ்சிட்ருக்கு. அந்த அணைஞ்ச விளக்கு ஏற்றுற அருணி கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் விளக்கு ஏற்றின்னு இருக்கா. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி ரெண்டாவது நாள் தீபத்தை கொண்டாடினீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். எல்லா விளக்கும் எரியுது. இப்போது நம்ம பூஜை ரூமில் இன்றைக்கி சிம்பிளாக விளக்கேற்றி தீபத்தை கொண்டாடியாச்சு. நாளைக்கு 3வது நாள் கார்த்திகை தீபம். நாளைக்கு எப்படி சாமி கும்பிட்றோன்னு நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படியே முடியுது. பாய்.